பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நாம கடந்து போய் கொண்டிருக்கிற கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் இயேசுவை விசுவாசிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏன்னு சொன்னா, கர்த்தர் தாமே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உனக்கு முன்பாக நான் கடந்து போவேன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க வியாதியின் பாதைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா? மிகவும் கடினமாக இருக்கிறதா? இயேசு உங்களுக்கு முன்பாகவே அதே பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறார். கடன்னால நெருக்கப்பட்டு ஒரு நெருக்கத்தின் பாதைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். உறவினர்களால நிந்திக்கப்பட்டு, பிறர்னால ஏமாற்றப்பட்டு, நண்பர்களினால வெறுக்கப்பட்டு, இப்படி ஒரு வெறுப்பின் பாதைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இயேசு எனக்கு முன்பாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன்ஸில் இயேசுவை தேடுகிறவர்களாய் காணப்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையில் ஆண்டவர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார். அந்த பிரச்சனையில் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். நீங்கள் விசுவாசிங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு முன்பாக காணப்பட்டாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். எனக்கான பாதைகளை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்காகனா, நான் அவரை எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை ஜஸ்ட் டெம்பரரி தான். அது உங்களுடைய வாழ்க்கை கிடையாதுன்னு நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அதற்காக கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் பாதை இன்னைக்கு எப்படியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு முன்பாக போகிறதுனால நான் பயப்பட மாட்டேன், என்னை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரேன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை சமாதானத்தின் பாதைக்கு அவர் அழைத்து கொண்டு போகிறார். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. நீர் பேசின கிருபைக்காக நன்றி. நீர் சொன்னபடியே கர்த்தாவே, நான் கடந்து போய் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையின் பாதையில் நீர் எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலை எங்களை மனமடிய செய்தாலும் என் தேவன் நீர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தாவே விரைவிலாக கடந்து சென்று ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று இந்த வேளையில் அறிக்கையிட்டு விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் ஆசீர்வதினோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படிக்காக நான் ஜெபிக்கின்றேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.